ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட்டை நான் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறேன். கீழே இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ இங்கே டிஸ்பிளே வேல்யூன்னு கொடுத்தீங்கன்னா இது வேல்யூவை ஷோ பண்ணி காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4.5 mm அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ மெயின் ஸ்கேலில் கரெக்டாக வந்து 0, 1 mm, 2 mm, 3 mm, இது 4 mm. 4 mmக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. கரெக்டாக 4 mmக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ எத்தனாவது இது தள்ளி இருக்குது அப்படின்னா கரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய 25 டிவிஷன் எனக்கு என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. ஸோ 25 CSD. அப்போ 25 சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு ஒரு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு mm இருக்குதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவோம். அது இங்கே என்ன 1/50 which is 0.02 mm. அப்போ சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன அப்படின்னா, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன அப்படின்னா 25 இன்ட்டு எவ்வளவு CSD இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே CSRக்கு என்ன ஃபார்முலா, எவ்வளவு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது டைம்ஸ் லீஸ்ட் கவுண்ட். அப்போ 25 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு 0.02 which is 25 இன்ட்டு 0.02 நமக்கு என்ன வந்துடும் 0.50. 0 போடணும், ஏன்னா 2 டிஜிட்டுக்கு நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் 50 mm. இதுதான் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன, மெயின் ஸ்கேல் ரீடிங் நீங்கள் நார்மலான ஸ்கேலில் பார்க்குற மாதிரி தான் கரெக்டாக 4 mm இருக்குது. 4 mm இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா you'll be getting ஃபைனல் ரீடிங். ஃபைனல் ரீடிங் என்ன, MSR + CSR. அப்போ MSR + CSRனா 4.50 mm. ரைட், இதுதான் வந்து ஸ்க்ரூ காஜோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ரொம்ப சிம்பிள். வெர்னியர் காலிபர் அளவு கூட நமக்கு காம்ப்ளிகேட்டட் இருக்காது. இதில் ஸ்க்ரூ காஜில் ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், லீஸ்ட் கவுண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 50 டிவிஷன் இருக்குதா 1/50. இப்போ நான் இந்த சிமுலேஷனை கொஞ்சம் மாற்றி நான் இது பண்ணுறேன், இங்கே செட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் செட் பண்ணுறேன். இங்கே மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 mm நம்ம செட் பண்ணிக்கிறோம். CSD கவுண்டை நான் இப்போ 100ன்னு கொடுக்குறேன். CSD கவுண்டை 100ன்னு கொடுக்குறேன். அப்போது 100 டிவிஷன் சுற்றி வந்துச்சுன்னா தான் 1 mm நகரும். அப்போ இப்போ பிச் என்ன வரும், பிச் அப்படிங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் மூவ்டு பை சர்க்குலர் ஸ்கேல் இன் 1 ரெவல்யூஷன். ஸ்டில் இட் இஸ் 1 mm தான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு எத்தனை இருக்குது, 100 டிவிஷன்ஸ் இருக்குது. இது கரெக்டாக வந்து ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக முடிக்கிறேன். ஒரு ரொட்டேஷன் முடிச்சு மறுபடியும் 0 எடுத்துகிட்டு வரேன். ஸோ 0 எடுத்துகிட்டு வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபஸ்ட் இது வந்துருச்சு. ஸோ இதுதான் 1 mm. இப்போ நான் 2 ரொட்டேஷன் எடுத்துகிட்டு வந்தேன்னா 2 mm. ஸோ பிச் அதே தான், பட் இந்த பிச்சுக்கு நமக்கு எத்தனை டிவிஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்குது, 100 டிவிஷன்ஸ் சேர்ந்து 1 mm கொடுக்குது. ரைட், அப்போ லீஸ்ட் கவுண்ட் நம்ம பார்க்கணும். லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, 1/pitch நம்பர் ஆஃப் டிவிஷன். அதாவது பிச் எவ்வளவு இருக்குது டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ். இப்படி தான் போடணும். ஏன்னா கொஸ்டினில் எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம், பிச்சை மாற்றி கொடுக்கலாம். பிச் வந்து 2 mm கொடுத்துருவாங்க சில கொஸ்டினில், பிச் வந்து 0.5 mm கொடுத்துருவாங்க. ரைட்டா, ஸோ நீங்கள் இங்கே MSTயில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிச் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். சரியா, ஸோ இப்போ பிச் எவ்வளவு 1 mm பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் என்ன 100. அப்போ 0.01 mm. ஸோ வெர்னியர் காலிபரை விட இது வந்து 10 மடங்கு அக்யூரேஸாக இருக்குது. நார்மல் ஸ்கேலை விட 100 டைம்ஸ் அக்யூரேசி நமக்கு கிடைக்குது. நார்மல் ஸ்கேலில் 1 mm தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இப்போ 100 டிவிஷன்ஸாக நான் பிரித்து வச்சிருந்தேன் அப்படின்னா 0.01 mm கூட என்னால் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும்.